வெல்கம் டு சேனல். இந்த vlogல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். பார்த்தீங்கன்னா வெயில் 40, 45, 42 டிகிரிஸ்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயில் கிடையாது, பயங்கரமாக என்னை சுற்றி மழை பெஞ்சிட்டு இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ பெய்யும்னு சொல்லிட்டு. ஆனால் லாஸ்ட் 2 டேஸாக பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ அதுதான் ஒரு vlog எடுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மெமரபிள் டேன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா நல்ல ஒரு வெயில் நமக்கு சம்மர் ஹாலிடேஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு. ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ சில கிளிப்ஸ் அண்ட் சில விஷுவல்ஸ் தான் போட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் தான் பார்ப்பீங்க. ஸோ ஆக்சுவலி இந்த சைடில் ஒரு கார்டன் மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளிப்பை ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் இந்த மரம்லாம் கிடையாது. ஆனால் இன்னுமே அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா க்ரீனிஷாக தான் இருக்கும். அதே மாதிரி அங்கே மழை விழுறதுமே நல்லா தெரியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ பாருங்கள், நல்லாவே பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த வீடியோவில் எவ்வளோ தெரியும்னு தெரியல, ஆனால் நான் சொல்லப்போனால் பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு எல்லா இடமும். இங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே பயங்கரமான மழை. ஆக்சுவலி உங்களுக்கு ஜூம் பண்ணிங்கன்னா காட்டுறேன். ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், கீழெல்லாம் செம்ம தண்ணியில் தான் நின்றுட்டுருக்கேன். சேர்லேயும் தண்ணியில் தான் நின்றுட்டுருக்கேன். ஸோ ஃபுல்லாகவே எங்கள் கார் பார்க்கிங் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே பார்க்கிங்கில் ஆல்மோஸ்ட் மழை தான் இருக்குது. ஸோ அங்கே ஒரு டக்ட்டு மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து கீழே ட்ராப் ஆகிட்டே இருக்குது. மேலே டக்ட்லேருந்து மழை பெய்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே தான் நம்ம ஆக்சுவலி விளையாடுவோம். அங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வீடு. ஸோ அங்கேயுமே பயங்கரமான மழை இருக்குது. நம்ம வீட்லேயுமே பயங்கரமான மழை. கார் பார்க்கிங்லாம் ஃப்ளட்டடாக இருக்குது ஆல்மோஸ்ட்டு. இப்போ இருங்க, நான் கொஞ்சம் அந்த காரில் தான் காட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம காரு. இங்கே பாருங்களேன், வாட்டரில் ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை. நல்ல ஒரு ரொம்ப நாள் கழித்து நல்ல ஒரு மழை பெய்கிற மாதிரி இருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லாவே பேஞ்சிட்ருக்கு. அதுவும் நடுவில் நல்லா பேஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு ஆன்லைன் கிளாஸ்னால எடுக்க முடியல. பட் இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு நல்லா தெரியும் பயங்கரமான மழை பேஞ்சிட்ருக்கு. நான் பின்னாடி அந்த கிளிப்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக அந்த கார்டன் சைடு தான் காட்டிகிட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு இன்னொரு சைடு இருக்குது ஃப்ரண்ட் சைடில் கேட் கிட்ட. ஸோ அங்கேயுமே காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை பேஞ்சிட்ருக்கு. ட்ராப்லெட்ஸ் ஊற்றிட்டே மழை பயங்கரமாக பேஞ்சிட்ருக்கு. இது ஃபுல்லாக உங்களுக்கே தெரியும். இப்போ லைட்டாக தண்ணியாக நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இந்த ஜூம் பண்ணுறேன், உங்களுக்கே தெரியுமா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேஞ்சிட்ருக்கு. நான் 0.5 கூட காட்ட ட்ரை பண்ணுறேன். இந்த பேக் சைட் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. செமையாக இருக்குது. நான் இப்போ ஆக்சுவலி எக்ஸ்பிளைனே பண்ண முடியல என்ன ஒரு இதில் இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மழை பேஞ்சிட்ருக்கா. ஸோ எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே உங்களுக்கு எவ்வளோ தெரியும்னு கரெக்டாக தெரியல. நான் முடிஞ்ச வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் கரெக்டாக ஃபோனில் போட்டதால் பண்ண முடியல. மேபி நம்ம இனிமேல் குவாலிட்டியான கேமராஸ்க்கும் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இருக்கதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த சைடில் கார்டன் ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஸோ இப்போ அங்கே போய் அந்த ஃப்ரண்ட் சைட் பார்த்துடலாம். ஸோ ஃபுல்லாகவே இதுவாக தான் இருக்குது. தண்ணியாக பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வெயிலேருந்து ஃப்ரீடம் கிடச்ச மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு தெரியும். நான் இதில் எவ்வளோ தெரியும்னு தெரியல. நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன். ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும் பாருங்கள், நல்லா மழை பெஞ்சி ஃபுல்லாக ரோட்லலாம் அப்படியே போயிட்டுருக்கு. ஃபோக்கஸ் வேறு ஆக மாட்டேன். ஃபுல்லாக இந்த கேட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா மழை தான் பேஞ்சிட்ருக்கு. இந்த கார் வரதை பாருங்களேன். ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஆக்சுவலி மழை தான் பேஞ்சிட்ருக்கு. எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த சைடில் இப்போ காட்டணும். ஸோ ஃப்ரண்ட் சைடில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் சைட்லேயும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. நான் அப்படியே ஃபுல்லாக காட்டுறேன். இப்போ நல்லா க்ளவுட்ஸ்லாம் டார்க்காக இருக்குது. அதே மாதிரி அங்கே மட்டும் ஒரு பறவை நின்றுட்டுருக்கு. மற்றபடி மழை பயங்கரமாக பேஞ்சிட்ருக்கு. ஃபோன்லாமே வெட்டார அளவுக்கு பேஞ்சிட்ருக்கு. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ இப்போ ஒரு ஃபுல் வியூ மாதிரி நம்ம எல்லா இடத்துமே காட்டிடலாம். நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடும் காட்டினேன், பேக் சைடும் சில பிக்ஸ் காட்டியிருப்பேன். அது தவிர பார்த்திங்கன்னா விஷுவல்ஸ் ஆஃப் ரெயின் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கிளிப்ஸ் மாதிரி காட்டியிருப்பேன், கிளிப் கட் மாதிரி. ஸோ அதையுமே பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கேயும் பாருங்கள், நல்லா தான் பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஆக்சுவலி எப்படி உங்களுக்கு கரெக்டாக கேப்சர் பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் 2 இடத்துலையுமே பயங்கரமாக ஃப்ரண்ட் சைட்லையும் பார்க்குறதுக்கும் சரி, கார்டன் சைடும் சரி, இந்த கிரவுண்ட் சைடுமே சரி நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு கிளியராக காட்டுறதுக்கு. ஆனால் எந்த அளவுக்கு காட்ட முடியும்னு தெரில. ஸோ க்ளவுட்ஸ்லாமே ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் நாள் மழை பெய்யும் போல். மற்றபடி இங்கேருந்து பார்க்குறப்போ எனக்கு நல்லா தெரியுது. நல்லா ஹெவியாகவுமே மாடரேட் டு ஹெவி அண்ட் வெரி ஹெவி அந்த மாதிரி நல்லா பேஞ்சிட்ருக்கு. தண்டர் சவுண்ட் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கும். ஸோ இப்போ நம்ம இந்த கார்டன் சைடில் அவ்வளோதான். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு தெரில. நான் வேணால் லைட்டாக ஜூம் பண்ணுறேன். லைக் ஒரு 2 or 4 வச்சு காட்டுறேன். உங்களுக்கே தெரியும். அப்போயும் இருங்க, 2 வச்சு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு 2 வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மழை பெய்கிற மாதிரி.
ஆக்சுவலி காற்றுமே ஓரளவுக்கு அடிச்சிட்டு இருக்கிறதா கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. மற்றபடி நமக்கு எல்லாமே ஹாப்பி தான். ஸோ மழை பெய்யறதுனால ஸோ அவ்வளோதான். இந்த கார்டன் சைடு அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த கிரவுண்ட் சைடு அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அங்கே அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகி நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். அதாவது ஃப்ரண்ட் கேட் கிட்ட. ஸோ இங்கே தான் விளையாடிட்டு இருப்போம். இங்கெல்லாம் ஃபுல்லாக வெட்டாயிடுச்சு. இங்கெல்லாம் விளையாடிட்டு இருப்போம். இங்கே எல்லாமே வெட்டாயிடுச்சு. ஸோ ஆனால் நமக்கு இப்போது வெட்டாகிறதோட மழை தான் முக்கியம். ஸோ அது நல்லா வரணும். ரெயின் வாட்டர் சேவிங்லேயுமே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ இங்கேயும் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட்லேயுமே தெரியும் நல்லா பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. அதை அப்படியே காட்டுறேன் டூவில் வச்சு. வரேன். ஸோ கைஸ் இப்போ உங்களுக்கு தெரியும் நல்லா டூவில் வச்சுருக்கேன். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கேப்சர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ மழை பயங்கரமாக ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பேஞ்சிட்ருக்கு. கீழே வச்சா கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. ஸோ நீங்களே பாருங்கள் பயங்கரமாக பேஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த ஃப்ரண்ட் சைட்லேயுமே சரி எல்லா சைட்லேயுமே சரி அந்த பேக் சைட் காட்டினால ஒரு கிரவுண்டு. ஸோ அங்கேயுமே சரி மழை பயங்கரமாக ஆக்சுவலி அடித்து ஊற்றிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ். நீங்கள் அந்த வீடியோ ஆக்சுவலி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கேப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல்ஸ் ஆஃப் ரெயின் சொல்லியிருந்தால ஒரு ஃபோட்டோகிராஃபிக் கிளிப் கட்ட மாதிரி. ஸோ அதை போய் பார்த்துருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.